கொஞ்சம் ஃபோக். நம்ம எப்போவுமே ஒரு ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா செக்லிஸ்ட் நேற்று பார்த்தோம். அந்த ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட் படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதோடு சேர்த்து ஃபண்டமெண்டல்ஸை கம்பைன் பண்ணணும். ஃபண்டமெண்டல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஃபண்டமெண்டல்ஸ் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது எக்கனாமிக்கல் டேட்டான்னு மட்டும் கிடையாது, நார்மலாக அவுட் சைட் டேட்டாஸ், ட்ரம்ப் டேரிஃப் அது மாதிரி எல்லாமே பாதிக்கிறது தான் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி தான் நான் சொல்கிறேன்னா அதை மட்டுமே நீங்கள் எப்பவுமே டேட்டா நினச்சிக்காதீங்க. இது ஸ்ட்ரக்சர்டு, அந்தந்த டேஸ் அந்த டைமிங் வரதான் போகுது. இது இல்லாமையும் நடுவில் டேட்டாஸ் நிறைய ரிலீஸ் ஆகும். அந்த டேட்டாவை ரிலீஸ் ஆகாது, டக்கு ஒரு நியூஸாக வந்து போயிடும் மார்க்கெட்டில். இந்த மாதிரி அவர் டேரிஃப் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் எதனா ஒன்று வந்து போகும். இப்போதைக்கு டேரிஃப்னு சொன்னா அது ஒன்று தான் இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதான் போயிட்டு இருக்கு. ஓகே, இது மாதிரி அந்த அளவுக்கு அன்ஸ்டபிலிட்டி கிடையாது மார்க்கெட்ஸ்ல. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் வந்துருங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறத ஜிபிபி. ஓகே, இந்த வீக் இல்லை கைஸ், இது வந்து அப்கமிங் வீக், ப்ரீவியஸ் வீக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அரௌண்ட் ஜூலை லாஸ்ட் வீக். ஜிபிபி யூஎஸ்டி ட்ரேட் பண்றீங்கன்னா ஜிபிபிக்கு நியூஸ் இருக்கான்னு பாருங்க, யூஎஸ்டி நியூஸ் இருக்கான்னு பாருங்க. தட்ஸ் இட். போன வீக் வேற லெவல் வீக். எஃப்ஓஎம்சியும் இருந்தது, என்எஃபியும் இருந்தது, ரெண்டுமே இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டெப் பை ஸ்டெப்பா. மண்டே அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கு அடுத்தது மிச்சத்தை பார்க்கலாம். இது எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணலான்றது நான் சொல்லித்தரேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பார்ப்போம், அப்போ நமக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மண்டே ஆனால் நியூஸ் இருக்கா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில்? மண்டே நியூஸ் இருக்கான்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க. மண்டே உங்களுக்கு எதுவுமே நியூஸ் இல்லை, கிளியரா? அன்னைக்கு நியூஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மண்டே உங்களுக்கு நியூஸ் கிடையாது. ஸோ நீ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி வர வேண்டாம், எதுவுமே பிரச்சனை கிடையாது. இது டியூஸ்டே இருக்கா? 10 AM டியூஸ்டே. ஜாப் ஓப்பனிங்ஸ் ப்ரீவியஸ் என்ன 7.71, ஃபோர்காஸ்ட் 7.51. ஸோ யூஎஸ்டி வீக்னாகும், நமக்கு ஜிபிபி பை ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் நியூஸ் ரிலீஸ் ஆகும்போது நெகட்டிவாக தானே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நியூஸ் அப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது. சிம்பிள். நியூஸ் அப்போ பெட் அடிக்கக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நியூஸ் அப்போ ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி. நெக்ஸ்ட் வெனஸ்டே பாருங்க. யூஎஸ்டி இது 8:15 நியூஸ் இருக்கு, 8:30 நியூஸ் இருக்கு. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த 2 PM இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெடரல் ஃபண்ட் ரேட் 4.5 ப்ரீவியஸ், ஃபோர்காஸ்டும் 4.5, ஆக்சுவலும் 4.5. ஆக மொத்தம் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம்னா மேக்ஸிமம் பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு உண்டு நியூட்ரலான சூழ்நிலையில். மிச்சப்படி நம்மளால சொல்ல முடியாது, நெகட்டிவாகவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம். மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் பை சைடாக தான் இருக்கும் நியூட்ரலாக இருந்தால். ஓகே, இதுக்கு அடுத்தது டர்ஸ்ட் எப்படி இருக்குன்றத பாருங்க. நார்மலாக அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், மிச்சப்படி இந்த கோர் பிசி ப்ரைஸ் இண்டெக்ஸ் எல்லாமே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, இது எல்லாமே நார்மல். ஃப்ரைடே அகெயின் என்எஃப்பி ஹெவி வெயிட்டேஜ் டேட்டா 14K ப்ரீவியஸ், ஃபோர்காஸ்ட் 106, பட் ரிலீஸ் ஆனது 73. ரொம்ப 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 கம்மி. ஃபோர்காஸ்ட்டை விட ஆக்சுவல் டேட்டா பயங்கர கம்மியாக இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸை விட ஆக்சுவல் ப்ளஸில் இருக்கேன்னு பார்க்கலாம். என்றைக்குமே அப்படி பார்க்காதீங்க. ப்ரீவியஸுக்கும் ஆக்சுவலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபோர்காஸ்ட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் தான் சம்மந்தம். ஓகே, ஸோ ஃபோர்காஸ்ட் எவ்வளோ 106 சொன்னாங்க, ஆனால் ஆக்சுவல் எவ்வளோ? ஏதோ 73K தான். தட்ஸ் இட். அப்போது ஏவி லாஸ் ஆன் யூஎஸ்டி டிஎக்ஸ்ஒய்ன்றது பயங்கர செல்லாக இருக்கும். நமக்கு இந்த ஜிபிபி யூரோ யூஎஸ்டி அதெல்லாம் பை ஆகும். இங்கே யூஎஸ்டிக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக கம்பெனி பண்ணி தான் எடுத்துக்கணும். இவ்வளோதான் கைஸ். இந்த டைம் வரும்போது நீங்கள் ட்ரேடை தவிர்த்துருங்க. 8:30 AM வருதா? 8:30 AM வருதுன்னா அது பிஃபோர் 5 minutesலேருந்தே ட்ரேட் பண்ணாமல் இருங்க. ஓகே கைஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ஒரே நிமிஷம். ஓகே லிசன், யூஎஸ்டிக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, எக்ஸ் யூஎஸ்டி, இந்த எக்ஸ்எக்ஸ் யூஎஸ்டி ப்ளஸ் எல்லாமே இங்கே யூஎஸ்டி டேட்டா என்னவா இருக்கோ அதுக்கு அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இங்கே பையில் இருந்தால் அங்கே செல் ஆகும், இங்கே செல்லு இருந்தால் அங்கே பை ஆகும். நியூட்ரலாக இருந்தால் இங்கே பை, அப்போ அங்கே செல்லு தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். ஓகே, ஸோ எப்போவுமே நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கூல்லேயே போகணும். கிளியராக இருங்க, அதில் மட்டும் மாற்றி போயிடாதீங்க. நியூஸே தெரியாமல் உள்ளே போயிட்டு அடி வாங்கிடக்கூடாது. நீங்கள் ட்ரேட் பண்ண தவிர 12 அக்கௌண்ட் இருந்தால் நியூஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. சேலஞ்சு பேஸில் இருக்கும்போது பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் டெமோல இருப்பீங்கல்ல 8% ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் 5% கம்ப்ளீட் பண்ணுவோம்ல அந்த ஃபேஸ்ல இருக்கும்போது பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பண்ணக்கூடாது. ரியல் அக்கௌண்ட் வந்த அப்புறம் நியூஸ்லாம் ட்ரேட் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ரீச் ஆயிடும். ஓகே சரி கைஸ், மண்டே நோ நியூஸ். நம்ம ஜிபிபி யூஎஸ்டியோட போகலாம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆஸ் யூஸ்வல். அதுலேருந்தே பண்ணுங்க. மந்த்லி பார்க்கலாம், இப்போ இல்லை, ஜஸ்ட் வீக்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். வீக்லி ஐஆர்எல் டேப்பு. அப்போ இங்கே தானே வீக்லி ஐஆர்எல் ரெண்டுமே தான் கேட்பீங்க. ரெண்டு பக்கம் தான் வீக்லி ஐஆர்எல் இருக்கு. ரெண்டு பக்கம் தான் இருக்கு, நானும் இல்லைன்னே சொல்லலை. ஓகே, இந்த வீக் வந்து பயங்கர டேட்டாவும் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், 1 hour 4 hour ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு பார்ப்பேன். புரியுதா? வெயிட்டேஜ் லிக்விடிட்டியே பார்த்துப்பேன். எந்த பக்கம் மார்க்கெட் டார்கெட் பண்ண போகுதுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சரி, ரெண்டு பக்கமும் லிக்விடிட்டி இருக்கு, ஈக்குவல் ஐஸும் இருக்கு, ஈக்குவல் லோஸும் இருக்கு. என்ன பண்ணான்னு கேட்பீங்க. ஸ்ட்ரக்சர் எதனா ஒரு பக்கம் தான் ஸ்ட்ரக்சர் போய் ஆகணும். உங்களுக்கு ரெண்டு பக்கமும் போச்சுன்னா அது பேர் கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன் வந்து நம்ம ஒரு எஸ்எல் 2 எஸ்எல் வாங்கிட்டு தான் கண்டுபிடிக்க முடியும் அட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, இல்லைன்னா முடியாது. இதெல்லாம் உண்மை. எஸ்எல்ஏ வாங்காம ட்ரேட்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? தெரிஞ்சுவாங்கலாம் சொன்னா போய் டே டைம் ஃப்ரேம் போங்க. டே டைம் ஃப்ரேம்ல நீங்க வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்த எஃபிஜியை டே டைம் ஃப்ரேம்ல பார்க்க முடியுதான்னு பாருங்க. நம்ம நார்மலாக கன்வெர்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஃபெராலி கேப் இருக்கு, அப்படியே டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு அந்த ஃபெராலி கேப் இருக்கானா அது இந்த இடத்துல இருக்கு. அதோட இன்வாலிடேஷன்னா இந்த ஃபெராலி கேப்புக்கான எஸ்எல் இந்த இடம் வரையும் நீங்க வெயிட் பண்ணலாம். கரெக்டா? ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக தானே வந்திருக்கு. இதை பாருங்க, பக்காவாக தானே வந்திருக்கு. 25th ஃப்ரைடே அப்படி முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. ஓகே, இப்போ நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இன்னும் ஃபர்தரா சென்ஸ் போகுமா, அவ்வளவுதான். வேற எதுவும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, போனா எவ்வளவு தூரம் போகும் மார்க்கெட்? இங்க இருக்குல்ல, இந்த லோஸ் போகணும், இந்த லோஸ் போகணும். சரிங்களா? அப்படியே 4 hours போகலாம். இப்போ இங்க வேற எதுவுமே நீங்க மாற்ற வேண்டியது இல்லை. இதெல்லாம் ஈக்குவல் லோ, கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல் லோஸ். இப்படிதான் என்னோட ட்ரேட் பிளான் வியூ இருக்கும். ஆனா அந்த வீக்குக்கு ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கோ நான் அதுக்கேற்ற மாதிரி மாத்திப்பேன். புரியுதுங்களா? இன்னும் நாளும் மாறலாம், அதுக்கேற்ற மாதிரி நான் நிச்சயமா மாத்திப்பேன். பட் அந்த ஃபண்டமெண்டல்ஸும் என்னோட டெக்னிக்கல்ஸும் கரெக்டாக இப்போ போகுதுன்னா ரொம்ப சந்தோஷம். மாறுதுன்னா அது எனக்கு வந்து வியூ பண்ண தெரியணும் லைவ்ல, இல்லைன்னா எஸ்எல் வாங்காதான் செய்யும். அதுதான் நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்றேன். நீங்க என்ன டவுட் கேட்டா ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இது ஃப்ரைடே முடிஞ்சது. 4 hours எடுத்துக்கலாம் கைஸ். 4 hours சொல்ல போங்க. ஈக்குவலோ தானே. மண்டே எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது சண்டே தான் காமிக்கும் நியூயார்க் டைம்ல. இது 1, இது 2. ஓகே, வரும்போதே அவன் 4 hour தொட்டான். 4 hour தொட்டாச்சு. ஒரு நிமிஷம் கலர் மாத்திடுறேன். அடுத்தது நீங்க நினைக்கிறது இது போகுமா அது போகுமா, எல்லாம் கிடையாது. இந்த 4 hour தொட்டுதா போனா பார்ப்போம், நான் விட்டுருவோம். இந்த 1 o'clock இங்க அது இருக்கா, இந்த 1 o'clockல 1 hour கழிச்சு உள்ள போங்க கைஸ். 2 o'clock ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட். 28th July 2 o'clock. ஃபைன், பர்ஃபெக்டா இங்க இருந்து மார்க்கெட்டு இந்த எஃபிஜி டேப் ஆச்சு. அகைன் இங்க எஃபிஜி டேப் ஆச்சு. திருப்பியும் இங்க இருக்கக்கூடிய எஃபிஜி டேப், அகைன் இங்க இருக்க எஃபிஜி டேப். நல்ல ஃபால் இங்க போல, அவ்வளவுதான். ஆனா 4 hour இங்கே எடுத்தாச்சு. ஒரு அக்யூமுலேஷன், ஒரு மேனிபுலேஷன், அகைன் லோவர் லோ. இதான் மெயின். லோவர்ல மேக் ஆயிடுச்சு. ஸ்டில் கன்சல்டேஷன்ல இருந்தா எத்தா தப்பு மாட்டிப்பீங்க. லோவர்ல திருப்பி மேக் ஆயிடுச்சு. இங்க ஒரு சின்ன ஃபேரடி கேப் இருக்கு, இங்க ஓபி இருக்கு, போய் டேப் ஆகுது. அப்படிதான் நான் வியூ பண்ணுவேன். புரியுதுங்களா? கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கோனா, இங்க ஒரு ஃபேரடி கேப் இருக்கு. நான் இங்க எதுவுமே வந்து பெருசா அப்படியே கஷ்டப்பட்டுலாம் உங்களுக்கு மார்க் பண்ணல. இங்க போனோம் போல, அதுக்கு நான் என்ன பண்றது? 4 hourல இங்கதான் தொட்டுது. இது ஃபுல்லா அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன். இந்த லோவுக்கு இது இன்னொரு லோ, லோவர் லோ மேக் ஆயிடுச்சு. பாடி க்ளோஸோட இருக்கு. இது பிரீமியம்ல இருக்கக்கூடிய ஆர்டர் ஃப்ளோ, செல் சைட் ஃபேரடி கேப், இங்க ஓபி எல்லாமே இருக்கு. நாங்க போனா என்ட்ரி எடுப்போம், உட்காருங்க. டிபி தான் வெயிட் உட்காந்துருக்கேங்க. இது போதுமே உங்களுக்கு. புரியுதுங்களா? நான் ரீட்ரேஸ்மெண்ட் தான் போகணும், ரீட்ரேஸ்மெண்ட் தான் பார்ப்பேன், நல்லா இல்லை. மார்க்கெட் ஆக்சுவலாக இங்கே வந்து விழும்போதே எம்எஸ்எஸ்ல வந்து பிரேக்கர் பிளாக் எதனா டேப் ஆகிட்டு விழுது, ஆர்டர் ஃப்ளோ டேப் ஆகிட்டு விழுதுனா உங்களுக்கு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் தான் போவாது. ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்றீங்க அப்படின்னா என்னன்னா, அதை பாருங்க. ஃபெராடி கேப்பா, இங்கே ஃபெராடி கேப், இதுலேயே ஃபெராடி கேப், ஃபெராடி கேப். இப்போ என்ன பண்ணணும்னு நினைச்சேன், இங்கே வரும்னு பார்த்தேன். ஓகே, வரல. அடுத்து இங்கே வந்துடுச்சா, எம்எஸ்எஸ் கொடுத்துதா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே வந்தாலும் எடுக்கல, எம்எஸ்எஸ் கொடுத்து பிடிஆர் போய் டேப் ஆன பிறகு அகெயின் 15 minute டைம் ஃப்ரேம்ல பார்த்து தான் எடுக்க போறேன்.
இப்போ அந்த பீரியட் எப்போ டேப் ஆச்சு 3 o'clock போய் டேப் ஆகுது. சரி, அப்போ லண்டன் செஷன்லேயே டேப் ஆகும். லண்டன்ல என்ன ட்ரேட் இருக்கா? லண்டன்ல இருந்து நியூயார்க் ஹோல்ட் பண்ற அளவுக்கு ஒருத்தர ட்ரேட் இருக்கான்னு போய் பார்க்கலாம். சரி, சூப்பரா நல்ல அக்யூமுலேஷன். ஏசியன் செஷனே மேனிபேஷன் முடிஞ்சிருச்சு. பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, பண்ணணும். தென் எம்எஸ்எஸ் வந்தாச்சு. இதுதான் நீங்க ஃபெராரி அப்படின்னு சொன்னீங்க. இங்க போய் தொட்டிருக்கு. இப்போ எனக்கு கன்ஃபர்மேஷன் நான் எடுக்க மாட்டோம். அதான் நம்ம யோசிப்போம். ஓகே, தப்பே கிடையாது நம்ம யோசிக்கிறது. நாங்கள் மார்க்கெட் தொட்டோடனே அகைன் கீழே விழும்போது ஒரு ஃபெராரி கேப் கிரியேட் ஆயிருக்கு. அங்கே எடுப்போம். அங்கே எடுத்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு எஸ்எல் வாங்கிடுவோம். அப்சல்யூட்லி ஃபைன். எஸ்எல் வாங்கிட்டோம். ஓகே, நம்ம லாஸ் பண்ணிட்டோம். 0.5% லாஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம். அது போல எஸ்எல் வாங்கிட்டோம். இது ஒரு சினாரியோ. செகண்ட் சினாரியோ நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அங்கே என்ட்ரி எடுத்தீங்க, நீங்கள் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறீங்க, உங்கள் கில் ஜோன் வரைக்கும் அது வந்து நவரலன்னா வெளியே வந்துருங்க. அவுட் ஆஃப் கில் ஜோனில் போய் நவருது, நீங்கள் வெளியே வான்னு சொல்லிட்டீங்க, நான் அப்போ நோந்து போச்சு, என்ன பண்ணு ப்ராஃபிட் போச்சேன்னா நோ ப்ராப்ளம். நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் த மார்க்கெட் 100%. ஓகே, அது போகும் போகாதுன்றதுனால நமக்கு தெரியாது. கில்சோனுக்குள்ள நகருதா எடுப்போம். கில்சோனுக்குள்ள இல்லாமல் நகராம அப்படியே சுற்றிட்டே இருந்ததா, ஈக்குவலைஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கா, கம்பல்சரி நம்ம பிடிஆரே ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்லணும்னா நான் இன்னொன்று ஒன்றா சொல்லித்தரேன். உங்க பிடிஆர்ஏல லண்டன்ல மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் லண்டனுடைய க்ளோஸுக்கு அப்புறம் அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல இருந்தே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். நியூயார்க் ஸ்டார்ட் ஆகணும், உங்க டிவி அடிச்சிடும். அது எப்போ தெரியுமா? பிடிஆர்ஏ வாண்ட மார்க்கெட்டு கன்சல்டேஷன் பண்ணும்போது எந்த லிக்விடிட்டியும் கலெக்டே பண்ணாமல் கன்சல்டேஷன் பண்ணும். அப்போ வேணா அந்த மாதிரி நடக்கும். இங்க பாருங்க, இந்த லோ எல்லாத்தையும் போயிட்டு பிஎஸ்எல் சாரி எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆச்சா, கம்பல்சரி இதெல்லாம் பிஎஸ்எல் கலெக்ட் ஆயிடும். அதனால தான் எஸ்எல் அடிச்சோம். இதை நான் நேற்று யூரோ யூஎஸ்ல கூட உங்களுக்கு கன்சல்டேஷன் வந்து நியூயார்க் பிடிக்க, அதாவது லண்டன்ல இருந்து நியூயார்க் வரைக்கும் கன்சல்டேஷன் பிடிக்கிற மாதிரி காமிச்சால, அதெல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது ஒர்க் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க அது மாதிரி கரெக்ட் ஆச்சுன்னா நீங்க கரெக்ட் ஆயிடும். நீங்க உஷாரா கரெக்டானவங்க கூட வெளியே வந்துக்கலாம், ரீஎன்ட்ரி அடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. புரியுதா? இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், லண்டன்ல எஸ்எல் சரி போயிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செஷன் முடிஞ்சு இன்னொரு செஷன் போகும்போது அகெயின் 4 hour 1 hour பார்த்துட்டு தானே போவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. 4 hours நம்ம லண்டன்ல எஸ்எல் வாங்கிட்டோன்னே கூட வச்சுக்கலாம், வேணானே சொல்லலை. ஸ்டில் நான் கிளியரா இருக்கேன்னு பையா ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு இந்த கேனில் தான் முடிஞ்சிருக்கும். 1 to 5 முடிஞ்சிருக்கும். இந்த 5 to 9 கேனில் 3 hours 1 hours இருக்கும். போய் திருப்பி பாருங்க. எக்ஸாக்ட்லி 7 to 8 முடிஞ்சது. 8 o'clock இங்கே ஸ்டார்ட் ஆகும். நல்லா உங்களுக்கு ஓபியே போய் தொடும். ஓகே, மார்க்கெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே 15 minutes போகலாம். இங்கே 8 ஓகே 8 o'clock ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப நேரம் நிற்குதா, முக்கிய மார்க்கெட் நின்றுட்டே இருக்கா. 15 minutesலேயே போய் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், 5 minutes போவேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் 15 minutesலேயே போய் கொஞ்சம் பிடிக்கிறது, என்ட்ரி மிஸ் ஆகும். அதனால 5 minutes போகலாம். எதனால டைம் ஃப்ரேம் உங்களுக்கு எம்எஸ்எஸ் கிடைச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, லோவர் லோ. இந்த லோவர் லோ சாரி இந்த ஹையர் லோ எடுத்துட்டு இங்கே லோவர் லோவாக மாறிச்சு மார்க்கெட். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிஆர், அதாவது இங்கேனா இங்கே கிடையாது, இதை எடுத்த இடம் இதான் எம்எஸ்எஸ். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதான் எம்எஸ்எஸ். புரியுதுங்களா? நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன தெரியுமா பண்ணுவோம், 100% நானுமே நான் சொல்கிறேன் இதை வைப்பேன். கரெக்டா? இதுதானே வைப்பீங்க எஃப்இஜியா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். இவ்வளோ பெரிய ஆர்டர் பிளாக் இருக்கா, இந்த ஆர்டர் பிளாக்குக்கு உள்ளார தான் எஃப்இஜியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஆர்டர் பிளாக்கே டேரெக்டாக ட்ரை பண்ணுறீங்க. எஸ்எல் போனால் போகுது, எக்ஸ்ட்ரா வந்தாலும் ஆர்டர் பிளாக்கே வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். போட்டுதான்னு பாருங்க, எவ்வளோ மிஸ் ஆகுது. இங்கே எவ்வளோ மிஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் 3 பாயிண்ட் ஸ்ப்ரெட்டு. 3 பாயிண்ட் ஸ்ப்ரெட்டு நீங்கள் போட்டுதீங்கன்னா டேப்போம். என்ன கேட்டிங்கன்னா நான் போட்டு தான் வச்சிருப்பேன் எப்பவுமே. 3 to 5 பாயிண்ட் ஸ்ப்ரெட் ஏற்றி வச்சிருப்பேன். ஜிபிபிலாம் யூரோக்கு 2 to 3 பாயிண்ட் ஸ்ப்ரெட் ஏற்றி வச்சிருப்பேன். இங்கே பாருங்க எல்லாம் டேப். சரி, அப்படியும் டேப் ஆகல. இது வேற எதனா ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது ஓபி, இது பிரேக்கர். நீங்கள் இந்த பிரேக்கர் எடுத்துட்டு எஸ்எல் நீங்கள் இங்கே வைக்கணும். எதனா ஒன்று என்ட்ரி எடுத்து ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஓபி தான் எடுப்பேன். எப்படி ப்ரோ எடுப்பீங்கன்னா நீங்கள் தொடும் போது விட்டுருப்பேன். செகண்ட் டைம் நீங்கள் போகும்போது யோசிப்பேன், எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரெட் போட்டு நான் மார்க்கெட்டில் எக்ஸிபிஷன் பண்ணுறோம், லிமிட் ஆர்டர் எடுத்துட்டு. புரியுதுங்களா? ஓகே, எனக்கு இந்த ப்ரைஸே ஓகே தான். என்ன ப்ரைஸ் இது? 265 இது. இங்கே பாருங்க, இதோட ஐ பாருங்க.
வரல டாய் பாருங்க 261 நோ ப்ராப்ளம் 4 பாயிண்ட்ஸ் பட்டா பரவாயில்ல எடுத்துக்கலாம். நீங்க மிஸ் பண்ணாலுமே நீங்க எடுக்கும்னு சொல்றேன். 1025 ஆஃப்டர் த மேக்ரோஸ். ஓகே எஸ்எல் எடுத்துட்டு போட்டு இங்கே தான் இருக்கணும், ரெடியே கிடையாது. $4.4 ஆறாரு. ஆனா ரீச் ஆகும்போது மணி 1:40. 1:40ன்றது மணி 10:30 மணிக்கு மேல வரும் கைஸ். 11 வரும், 11:10 வரும் இந்தியன் டைம்ல கரெக்டா நைட்டு சொன்னா. அதாவது அமெரிக்கால மதியானம் 1 to 2னா நமக்கு இங்க 10 to 11 அர்த்தம் நைட் இந்தியாவில். ஸோ அந்த டைம் வரையும் ஹோல்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஏன்னா நல்லா விழுந்துட்டே இருக்கு. இல்லை செஷனோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னா செஷனோட இங்கே க்ளோஸ் ஆகிடும் 12 o'clock. 3.4 ஆர்ஆர் இந்த ஹோல்ட் பண்ணிங்கன்னா 1.4 ஆர்ஆர். 1 hour தான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லி பொறுமையாக சொல்கிறேன்றது புரியுதா? கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து அப்படியே ஏதோ தானோன்னு வந்து சொல்லலை, புரியுதுங்களா? ஓரளவுக்கு அக்செப்டபுள் ரியாலிஸ்டிக்கான என்ட்ரி நம்ம அங்கே இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், எம்எஸ்எஸ், டிஸ்ட்ரிபியூஷன், அதுவும் தெரியுதா? ஏஎம்டியும் பக்காவாக இருக்குல்ல, கரெக்டு தானே? இவ்வளோதான் கைஸ், நம்ம எடுக்க வேண்டியதே இவ்வளோதான் ட்ரேட், வேறு எதுவுமே கிடையாது பெருசாக. எதனா டவுட் இருந்தால் வீடியோவில் கூட இன்ட்ராக்ட் பண்ணி கேளுங்க, நோ ப்ராப்ளம். லண்டனில் எஸ்எல் வாங்கிட்டோம், எவ்வளோ 0.5%. நெக்ஸ்ட்டு நியூயார்க்கில் ப்ராஃபிட் பண்ணிட்டோம் 3.4 ஆர்ஆர்னு வச்சுக்கலாம். 3.4 ஆர்ஆரில் அந்த 0.5 போட்டோம் 2.9 கிடைக்கும் போது அவ்வளோதான். 0.5ல 1 hour அப்படியே போயிடும். 1 hour வச்சு 2.4 கிடைக்கும். அகெயின் டே டைம் ஃப்ரேம் வாங்க, நீங்கள் அந்த டே டைம் ஃப்ரேம் வச்சுருங்க. பட் நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே ஃபாரெக்ஸ் ஃபேக்டர் டியூஸ்டே 10 AM. ஓகே, மார்க்கெட் வந்து அப்போதைக்கு நெகட்டிவாக இருக்குது, அது இன்னும் நெகட்டிவாக தான் வந்திருக்கு, சந்தோஷம். எக்ஸ்பெக்ட் பண்ணது 7.71, ஃபோர்காஸ்ட்டு ப்ரீவியஸ் 7.71, ஃபோர்காஸ்ட் வந்து 7.5. செல் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் செல் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். அப்போ அந்த நேரத்தில் ஜிபிபியில் ஒரு குட்டி பைஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன டேட்டா, எல்லாம் கண்டுக்காதீங்க. சிபிஐ, எஃப்ஓஎம்சி, பவர் ஸ்பீச், ட்ரம்ப், இதெல்லாம் தான் மெயின். நல்ல செல் டேவா, சந்தோஷம். டே டைம் ஃப்ரேம் வர சொல்றதுக்கு காரணமே ஐஆர்எல் தான் மார்க் பண்ணிருக்கீங்க. தொடுது பொருள் செகண்ட் மார்க் பண்ணி மட்டும் வைங்க. மெயின் 4 hours போகும். இங்க பாருங்க, டியூஸ்டே எங்க ஒன்டே லண்டன் ஏசியன். ஓகே, இங்க ஸ்டார்ட் ஆகும். இங்க பிடிஆரே இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க போயிட்டு இதை தான் மார்க் பண்ணி வைக்கணும். இந்த இடத்துல இருந்து நீங்க செல் எடுக்கவே கூடாது, மேல போக விட்டு தான் எடுக்கணும். ஓகே சரி, இப்போ இது போல நீங்க சொல்லுவீங்களா இந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்கலாமான்னு கேட்பீங்க. பண்ணுங்க, என்ன கேட்டா நீங்க இதை மார்க் பண்ணி வைக்கணும். இங்க வந்து நீங்க வச்சுக்கலாம், கன்ஃபர்மேஷன் எதுவும் தராது, உங்களுக்கு என்ட்ரி இருந்திருக்காது. நம்ம உள்ள போய் பார்த்துடலாமா? அதை பாருங்க, 125 போவே இல்லை. கரெக்டா 125னா லண்டன், லண்டன் அந்த பக்கமே போல. இது 5 to 9, 5 to 9ல எனக்கு 5 to 8 தேவையே இல்லை. 8ல இருந்தா எனக்கு மார்க்கெட் தேவையே. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இதோ பாருங்க, 9 to 12 அங்கதான் இருக்கு. அப்ப அன்னைக்கு ஃபுல்லா என்ட்ரி இல்லை, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு என்ட்ரி இல்லைன்றேன். சரி, அக்யூமுலேட்டு ஏதோ கொஞ்சம் இறங்கி இருக்கு, திருப்பி மேலே போச்சு, திருப்பி இறங்கி இருக்கு. அவுட் ஆஃப் கில் சொன்னதுலாம். அதுக்கப்புறம் பாருங்க 12 மணி ஆயிடுச்சு, டியூஸ்டே நோ என்ட்ரி, தட்ஸ் இட். மறுநாள் காலையில இருந்து வந்து பார்க்கும்போது அது தன்னால போய் அங்கேயே நின்றுச்சு, புரியுதுங்களா? சரி, இல்லை இங்கே தான் நிற்குது, எங்க எம்எஸ்எஸும் காணும், இந்த 4 வந்து அடிக்குது. ஸோ அப்போ இந்த 4 தான் நம்ம டிசைட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ், நீங்கள் கம்முன் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண மட்டும் போதும். ஸோ இப்போ எனக்கு டியூஸ்டே ஒரு பிரச்சனையும் கிடையாது, நோ என்ட்ரி. வெனஸ்டே போகிறதுக்கு முன்னாடி எஃப்எம்சி தான் இருக்கு, பார்த்துட்டு உள்ள போகலாம். 8:15, 8:30. ஓகே, இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். -23 +77 வந்தது நல்லா தான் வந்திருக்கு, பாசிட்டிவாக வந்துருச்சு. டாலர் பாசிட்டிவ்னா
நம்ம ஜிபிபி செல் ஆக தான் செய்யும். சந்தோஷம். இங்கே மைனஸில் இருக்குது, பாசிட்டிவாக சொல்லியிருக்கான், வந்ததும் இன்னும் பாசிட்டிவாக இருக்குது. ஃபோர்காஸ்ட் 2.5னா ஆக்சுவல் 3ல இருக்கு. ஸோ அப்போ டாலர் பாசிட்டிவாக இருக்கிறது, நியூஸும் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், நம்ம ஜிபிபி செல் ஆகும். 8:15 8:30 ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் இருக்கிற என்ட்ரிஸ் வந்து பிஃபோர் 5 மினிட் ஆஃப்டர் 5 மினிட் எடுக்க முடியாது. ஓகே, இங்கே பாருங்க, பக்காவாக போய் ஐஆர் டேப் ஆகிட்டான். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? டே ஐஆர் சூப்பராக போய் டேப் ஆயிருக்கு. அப்படியே 4 ஹவர்ஸ் வாங்க. இது ஒர்க் அவுட் ஆகல, அப்போ தொட்டா தானே எடுக்கணும். அவாய்ட் நான் அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன் அன்னைக்கு எஃப்ஓஎம்சி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ட்ரேடே பண்ணக்கூடாது அன்னைக்கு ஃபுல்லாக. இருந்தாலுமே அதெல்லாம் செட்டப் கிடைக்குதான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு நைட்டு தான் வந்துருக்கும் இவ்வளோ பெரிய செல்லு. சரிங்களா, போய் நம்ம உள்ள உட்காந்து பார்ப்போம். இங்க என்ன ஃபுல் போடுவீங்க, இது போனோம், இந்த ஃபிரிட்ஜ் போனோம், நார்மலாக இங்கே தொட்டாச்சு, நோ ப்ராப்ளம். 15 மினிட். ப்ரீமியம்ன்றது வந்து டீப்பா மார்க்கெட் உள்ள போகணுன்றதுக்காக சொல்லலை. ப்ரீமியம் பிளேஸ்ல செல் பண்ணு, டிஸ்கவுண்ட் பிளேஸ்ல பை பண்ணுங்க, 0.5 பிரிச்சு பாருங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். எம்எஸ்எஸ் எஃப்இஜி 745 டேப் அவுட் ஆஃப் கில் ஜோன். நெக்ஸ்ட் 8 o'clock டேப் கில் ஜோன். 8 மணி உள்ள வரும்போது உங்களால் பழிச்சுன்னு அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும்னா நீங்க எத்து. இதெல்லாம் அனலைஸ் அன்னைக்கு பண்ண தேவையில்லை, முன்னாடியே போட்டு வச்சுட்டு போகலாம். அவங்க 4 hourல இருக்குன்றதெல்லாம் புரியுதுங்களா? 8 மணிக்கு உள்ள வந்த உடனே எம்எஸ்எஸ் ஆயிருக்கு இங்க என்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீ உள்ள எடுக்கலாம். எது இப்போ உள்ள வரணும், உங்களுக்கு டைம் இருக்கா இல்லைன்னு பார்க்கறதுக்காக டைம் பாருங்க, தாராளமாக பண்ணலாம் கைஸ். 8 o'clock இது இந்த கேனல் நின்றுட்டு இருக்கோம். இந்த கேனல் வந்து 5 நிமிஷம் டைம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த கேனலில் நீங்கள் உள்ள போட்டுக்கலாம். முடியும், முடியாதுன்னு இல்லை, முடியும். ஓகே, அப்படியும் விட்டுட்டீங்களா? இந்த என்ட்ரி வந்து நீங்கள் எடுப்பீங்களான்னு தெரியல, நான் சொல்கிறேன் பாருங்க. இதானே ஃபேர் வேலி கேப்பு. இந்த ஃபேர் வேலி கேப்போட கம்பேர் ஆன ஆப்போசிட் கலர் ஹெல்த்தி கேண்டில் இதானே. அப்போ இது ஓபி தானே, ஆல்ரெடி ஒரு ஓபி இருக்கு, அந்த ஓபிலேருந்து கிரியேட் ஆனது இது பிபி, ரைட்டா? ஸோ இந்த லோவுக்கு இது கேண்டில் க்ளோஸ் வச்சா இது இன்னொரு லோ ஒரு லோ, அந்த ஓபியை டக்குன்னு மார்க் பண்ணி வைக்கணும். புரியுதுங்களா எந்த அளவுக்கு மூளை டக்கு டக்குன்னு நம்ம யோசிக்கணும்னு? 0.3ல தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்பெட் எல்லாம் ஒன்று நீங்கள் இங்கே உள்ளே வந்து 5 நிமிஷம் டைம் இங்கேயே போட்டுடணும் இல்லையா? 1 2 3 15 நிமிஷம் உங்களுக்கு மார்க்கெட் டைம் தருது. இது எம்எஸ்எஸ்ஸா கன்சிடர் பண்ணி, இதை ஓபியை கன்சிடர் பண்ணி இங்கே என்ட்ரி செட் பண்ணுறதுக்கு தாராளமாக பண்ணலாம், அப்பயே கிடையாது. புரியுதுங்களா? நான் இப்போ இதையே கூட எடுத்துக்கிறேன். ஏன்னா 8:20 எனக்கு ஒன்று நியூஸ் வந்து 8:15 கொண்டு வந்தது, இன்னொன்று 8:30 கொண்டு வந்தது. நான் தைரியமாக நியூஸ் இருந்தாலுமே 8:20 என்ட்ரி எடுக்கிறேன். ஓகே, பண்ணக்கூடாது, நம்ம ஸ்ட்ராட்டஜியை ட்ரஸ்ட் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நம்ம 8:30 அப்படின்னு தான் உள்ள போனோம். 8:30 எங்க இதெல்லாம் 8:30 நியூஸ். 8:30 அப்புறம் உள்ள போனால் டக்குன்னு ஐஓஎஃப்டி தொட்ட தான் போனோம். ஆனால் அது எல்லாரும் பண்ணுவோம்னு தெரியல, நான் விட்டுருவேன். இங்கே போகணும்னு பார்ப்பேன், டக்குனு ஒன்று எங்கெல்லாம் தொட்டாதான் என்னால் முடியாது, விட்டுருவேன். கன்ஃபார்ம் என்ட்ரி மிஸ் ஆகிடும். இந்த நியூஸ் பிஃபோர் எடுத்து வைக்கிறது தான். எப்படி எடுத்து வரேன்னா, ஓகே நான் ப்ராஃபிட்ல இருக்கேன், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு வேணா எடுத்து வைங்க, தேவையில்லாம போய் மாட்டிக்காதீங்க. இது ஒரு டிபி இன்ட்ராடே ஃபர்ஸ்ட் அங்கேயே டிபி வைங்க. ரொம்பலாம் பெருசா எப்பவுமே எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது. எஃப்எம்சி டே வேற, மேக்ஸிமம் எஃப்எம்டி டேஸ்ல வந்து மார்க்கெட் கன்சல்டேட் தான் ஆகும். இங்க எக்ஸ்பென்ஷன் ஆனது காரணம் தெரிஞ்சு போச்சு. ரேட் கட்டை பத்தி, ரேட் கட் ஆக போகிறது இல்லை, அப்படி ஹோல்ட் தான் பண்ண போறாங்க. இதை பாருங்க, 8:55 மார்க்கெட் இங்கே தான் இருக்கு. அப்போ இன்னும் ஃபாலோ ஆகுதுன்னா விடுங்க கைஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மிடில் லெவல் டிபிஸ் எதெல்லாம் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், எதுவுமே இல்லை. இங்கே போய் பார்க்கறது வேஸ்ட்டு, இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, அங்கே சும்மா நம்ம இதை போய் மார்க் பண்ணுவோம், ஒன்றா மார்க் பண்ணிருப்போம். நீங்கள் அப்படியே ஸ்கெடியூல் பண்ணி விட்டுறலாம் அடுத்த டிபி வரைக்கும். அவுட் ஆஃப் த கில் ஜோன் மார்க்கெட் வரும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வரையும் விட்டுறீங்க வச்சுக்கோங்களேன், அரௌண்ட் ஒரு 6 hour வந்து உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் எப்போ ஆகுது? ஒரு 12 o'clock கிட்ட ஆகும். அது ரீசெல்ல இருக்கான்னு பாருங்க, எல்லாம் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இங்கே க்ளோஸ் ஆகுதுன்னா ஒரு 5 hour கிடைக்குது, 6 hourல 5 hour கிடைக்குது, தாராளமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். 12 o'clock க்ளோஸ் பண்ணுறதுன்னா இது போதுமே, இதை தவிர்த்து வேற என்ன வேணும்? நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டபுளாக தானே இருக்கும். இது வெனஸ்டேவா, நம்ம என்ன பண்ணோம்? மண்டே ஒரு என்ட்ரி, டியூஸ்டே ஒரு லாஸ், அகைன் ஒரு ப்ராஃபிட், வெனஸ்டே ஒரு ப்ராஃபிட், இது போதாதான்? இப்படிதான் நீங்க யோசிக்கணும்.
புரியுதுங்களா? நியூஸுக்கு முன்னாடி தப்பிச்சிடணும். எப்பவுமே நியூஸே இருக்கக்கூடாது. நியூஸே இருக்கக்கூடாதுன்னா நியூஸ்ல ட்ரேட் இருக்கிறாங்க சொன்னாங்க. இது 5R டியூஸ்டே என்ட்ரி ஐடியா நான் தப்பா சொல்லிட்டேன். டியூஸ்டே நோ என்ட்ரி. ஓகே, மண்டே தான் என்ட்ரி. லண்டன்ல ஒரு லாஸ், நியூயார்க்ல ஒரு ப்ராஃபிட். லண்டன்ல ஒரு 0.5 காலி, அதாவது 1 hour காலி. நியூயார்க்ல 3.5 ஆர் வந்தது, அது 1 hour 2.5 ஆர். அந்த ஒரு 2.5 ஆரும் இங்க வந்து ஒரு 4 ஆரும் சேர்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 7.5 ஆர் வந்துருச்சா? 2.5 இங்க வந்து 4 ஆர் 5 ஆர் 5 ஆர் இங்க 5 ஆர் மொத்தமா 6, இங்க 5 சொன்னேன். 7.5 ஆர். நான் எதுக்கு சொன்னேன்னா வீக்லி 6 ஆர் போதும். இங்க 7.5 ஆர் உங்களுக்கு கவர் ஆயிடுது. அப்புறம் என்ன, இது வந்து நைட்டு கைஸ், நமக்கு மிட் நைட்டு, அவங்களுக்கு பகல்ல. அந்த என்ட்ரி சொன்ன உங்களுக்கு தேவையில்லை. அகெயின் டே டைம் ஃப்ரேம் போனோம். பெரிய எக்ஸ்பான்ஷன் ஆச்சுன்னா மறுநாள் கொஞ்சம் சைலண்டா இருக்கும். ஓகே, சி டர்ஸ்டே 8:30 நியூஸ் 3 இருக்கு. என்ன சொல்றாங்க? பாசிட்டிவ், நெகட்டிவ், நெகட்டிவ். அதாவது 2.70 இருந்து 222Kன்றது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறினா தப்பு, ஏறக்கூடாது. ஆனா நியூஸ் வரும்போது எல்லாமே கரெக்டா பாசிட்டிவா வந்துருச்சு. சந்தோஷம், எல்லாமே பாசிட்டிவா வந்துருச்சுன்னா நம்ம ஜிபிபி கீழே விழும். ஓகே, அப்படியே போகணும். பக்கா வெனஸ்டே. நெக்ஸ்ட் டிபி எக்ஸ்டெண்டட். இதை தூக்கணும். இப்போ உள்ள போங்க, 4 hours போயிட்டு டெஸ்ட் பாருங்க. என்ன டே? வெனஸ்டே 13. இப்போ நம்மளுக்கு தேவையான ஏஷியன் இதுவும் அவாய்ட் பண்ணுங்க. இதை எடுத்துக்கோங்க. இங்க இருந்து நம்ம எடுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், இதை மார்க் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் இதை மார்க் பண்ணி வைப்போம். ஏன்னா இதான் இப்போதைக்கு தொட்டிருக்கு. அங்கேருந்தா மார்க்கெட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்று இங்கே போகணும், அங்கே போன எடுக்கணும். இல்லை இங்கேருந்தே விழுந்து இந்த டிபி ஒன்று கிட்ட இருக்க அடிக்க போகுதுன்னா ஓகே, எனக்கு எம்எஸ்எஸ் தரட்டும். நான் அவங்க சொல்லுவேன்ல எம்எஸ்எஸ் தரட்டும்னு சொல்லிட்டு, உங்களுக்கே தோணுன்னா சொல்லிட்டே இருக்காங்க. காமிக்கிறேன். அரௌண்ட் எனக்கு ஒரு பக்கா ஓபி கிடச்சிருக்கு. அந்த ஓவியில் ரியாக்ட் ஆகுது எத்தனை மணிக்குன்னா 2 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. அப்படியே நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம் போகிறேன். உள்ள போகிற மார்க்கெட் ஏஎம்டி பண்ணுது, ஐஓஎஃப்டியை தொடுது, என்ட்ரி போட்டு போயிட்டே இருக்கு. இதுக்கு மேலே டெக்ஸ்ட் புக் செட்டப் யாருக்காவது வேணுமா? இவங்க விட்டா இங்கே வேற ரீஎன்ட்ரி ஃபெராலி கேப்ல. இது போதும் கைஸ், புரியுதுங்களா? சரி, டிபி எங்க வைக்கிறது? இது வரைக்கும் டிபி அது அடிக்கிட்டு மறுநாள் ஆச்சு. அவங்க தான் நான் உட்கார்த்தாங்க கிடையாது. நான் சொல்றேன், நான் சைக்காலஜிக்கு ஆர்ஆர் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுவேன்ல. 4.5 யாரா? 3 யார் எனஃப் கைஸ். அதான் நான் தான் சொல்லியிருக்கேன், 3 to 5 யாருக்குள்ள என்ன கிடைச்சாலும் 3 யார் எனஃப். 5 to 8 5 யார் போதும். 8 to 10 7 to 8 புக் பண்ணிக்கலாம். 10+ போதுன்னா ஒரு 9, 8 அது மாதிரி புக் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். 100% எல்லா மூணுமே ஒரு பாயிண்ட் கூட விடாம அது எடுக்குதாங்க மார்க்கெட்னு சொல்லக்கூடாது. அது நடக்காது யாருக்கும். இறங்குற வரையும் இறங்க விட்டீங்கன்னா 10 மணி வரையும் மார்க்கெட் நல்லா அடிச்சு செம்மையா இறங்கிருக்கு இது வரைக்கும். 3.5 யார். ஓகே, அங்க இருந்து மேல போகும்போது டக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா முடியாது. நான் என்ன பண்ணுவேன், அதிகபட்சம் நீங்க ஹோல்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்களா? செல்லுனா லோவர்ல ஃபார்ம் ஆகணும். ஒரு லோவர் ஐயை உடச்சு ஒரு ஐயரை வரக்கூடாது. வந்துச்சுன்னா காலி. இப்ப கிட்ட வந்து பயமுறுத்திருக்கான், பயங்கர கிட்ட வந்து அதுக்கப்புறம் பொறுமையா இறக்குன்னு இறக்கி மறுநாள் தான் வந்து ரீச் ஆகுது. 4:45 மணின்றது உங்களுக்கு மறுநாள் மதியானம் ஆயிடும். இந்தியாவில 3 மணிக்கிட்ட, சாரி 2 மணிக்கிட்ட. அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றது வேஸ்ட். என்னால இங்க வந்து மேல போகும்போது 3.5 ஆர்ல இருந்து 3 யார்ல க்ளோஸ் பண்ண முடியல ப்ரோ. ஆனால் நான் நின்று ப்ரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. 3 யார்ல முடியலையா, அதுக்கடுத்து என்ன கிடைக்குது? 3 கிடைக்குதோ, 2.5 கிடைக்குதோ, 2 கிடைக்குது, ஏதோ ஒன்று க்ளோஸ் பண்ணிடணும். இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்றது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லா புரிஞ்சுக்கோ, நம்மளுக்கு வேற கம்ம ட்ரேடே கிடையாது யூரோ யூஎஸ்டில. இங்க ட்ரேட் இருக்கு, அப்ப இதை புக் பண்ணிட்டு போறது தானே நல்லது. அவ்வளவுதான். நானா தான் என்ன பண்ணுவேன்னா 3.5 பிடிக்க முடியாது, ஒரு 1 hour குறைஞ்சிடும் அது போற பையில 2.5 பிடிப்பேன். ஆல்ரெடி நம்ம மண்டே ஒரு 2.5, ஒரு 2.5, நடுவில் ஒரு 5, 10 hour வந்துடும். ஓகே, இது ஃபைன். 10 hour ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா 5% வந்துருதுல பெர் வீக்குக்கே.
நல்ல அமௌண்ட். எந்த ட்ரேடிங் கேபிட்டல் தான் நல்ல அமௌண்ட். நேற்றே சொன்ன 5% நல்ல அமௌண்ட்டா இல்லையா? ஓகே, நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம். இது நடுவில் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். நியூஸ் எல்லாம் சொல்லியிருந்தாலும் 6 மணிக்கு, அதான் 8:30 அவங்க டைம்ல ஒன்றுமே இல்லை தெரியுதா? அதான் சொன்னோம், எல்லாமே இம்பாக்ட் ஆகாது, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரைடே ஃப்ரைடே போயிட்டு பார்க்குறோம். ஆவரேஜ் ஹார்ட்லி ஏர்னிங்ஸ் இருக்கு, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அது பேர் தான் என்எஃப்பி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ இருக்கு. என்னன்னா இருந்துட்டு போட்டோம். 8:30 மணிக்கு கரெக்டாக இந்த 6 மணிக்கு 3 நியூஸ் அடிப்பாங்க. அது மெயின் நியூஸ் இந்த என்எஃப்பி தான். அவன் பயங்கர செல்ல இருக்கான். ஆவரேஜ் ஆன்லைன் ஏர்னிங்ஸ் நியூட்ரல், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஏறவே கூடாது, ஏறிச்சு. ஸோ டிஎக்ஸ்ஐ அடின்னு கீழே அடிக்க போறாங்க, அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, ஆமாம் சாரி, டிஎக்ஸ்ஐ அடிக்க போறாங்க, இது ஏற்ற போறாங்க. அதே மாதிரி நடந்துதா? நேற்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நியூஸ் மேன்பேஷன் இருந்துச்சுன்னா நியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் மேன்பேஷன் பண்ணாங்கன்னு. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ரைடே கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியது தான். நோ ட்ரேட்ஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நோ ட்ரேட்ஸ். நம்ம ட்ரேட் பண்ணதே மண்டே, வெனஸ்டே, டர்ஸ்டே. மண்டே ஒரு லாஸ் லண்டனில், அகெயின் நியூயார்க்கில் வந்து ஒரு 4.5 ஆர் ஃபுல் ப்ராஃபிட். பட் நம்ம புக் பண்ண 3.5, அதில் ஒரு 1 hour லாஸை புக் பண்ணிட்டீங்கன்னா 2.5 தான் நெட் ப்ராஃபிட் மண்டே. அகெயின் வெனஸ்டே உள்ள வரீங்க, யூ மேட் அட் த 5 hour. டோட்டல் என்ட்ரி 6 hour, பட் நம்ம எக்ஸிட் ஆனது 5 hour ஆஸ் பர் த கில் ஜோன் டைமிங். ஸோ 2.5 ப்ளஸ் இந்த 5 7.5, இது ஒரு ப்ராஃபிட். இங்கேயும் ஒரு 2.5 போட்டுக்கோங்க, 10 hour. தட்ஸ் இட். நீங்கள் மொத்தமாக எடுத்தது வந்து 4 ட்ரேடு, 3 செஷன்ஸு, பண்ணது 10 hour. இதுதான் நீ விற்க முடியும். இங்க எங்கேயுமே நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லாம ஒரு என்ட்ரி கூட சொல்ல. நியூஸ்ல நான் என்ட்ரி போடல, எங்கேயுமே ஸ்கேல்ப் பண்ணல. ஓகே, எதுக்குமே வந்து நான் 5 மினிட்க்கோ 15 மினிட்க்கோ கீழே இறங்கி போகலாம். மேக்ஸிமம் 5 மினிட் தான், புரியுதுங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரையோட தான் எல்லாமே பண்ணேன், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்த்து தான் பண்ணேன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கிடைக்கும், லாஸ் வராது. முடிஞ்சு போன மார்க்கெட்டை சொல்றீங்க, இதுதான் பல பேர் கேள்வியாக இருக்கும். நான் இல்லைன்னே சொல்ல, ஆனால் முடிஞ்சு போன மார்க்கெட் தான். ஆனால் இங்கே என்ன இருக்கோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நீங்கள் லைவ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பீங்க. ஓகே, அந்த அனலைசிஸ் கிரைட்டீரியா உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். எல்லாருமே இப்படி இருந்து வரவங்க தான். யாருமே ஒன்றும் லைவ் மார்க்கெட்லேயே போய் கிளாஸ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நம்ம லைவ் மார்க்கெட்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புரியணும் பேக் டெஸ்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு. அந்த பேக் டெஸ்டிங்ல இருக்கிறது ஏன் தெரியுமா லைவ்ல வராது? டியூ டு எமோஷன்ஸ். ஓகே, அதை எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, பேக் டெஸ்டிங்ல பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்லை, என் ஸ்ட்ராட்டஜி தான் இதான் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, அதை வந்து லைவ்ல நடக்குதுன்னா அதை ஜேர்னல் பண்ணுங்க. நீங்க என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க, நான் போடல, ஃபியர் ஆஃப் எக்ஸிபிஷன்ஸ் இருக்கு, நான் என்ட்ரி எடுத்தேன், லாஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் போயிடுச்சு, அதெல்லாம் தள்ளி வைங்க, அதெல்லாம் வேற. ஃபர்ஸ்ட் உங்க ஸ்ட்ராட்டஜி லைவ்ல பக்காவும் ஒர்க் ஆகுதுன்னா அதுவே உங்களோட ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க செகண்டரி என்ன வரணும்னா, நல்லா தான் ஒர்க் ஆயிருக்கு, நானே எக்ஸிட் ஆனேன், அதை ஒரு ஜோன் எடுக்கணும். இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி ரெக்டிஃபை பண்ணாலே ப்ராஃபிட்ஸ் வந்துடும். கேட்கறதுக்கு நல்லா சிம்பிளா இருக்கும், பண்றதுக்கும் சிம்பிள் தான். ஆனா நம்ம அதை கன்சிஸ்டண்டா பண்ண மாட்டோம், அதான் பெரிய பிரச்சனை. ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், அதை எவ்வளோ அச்சீவ் பண்ணி விட்டுருவோம். நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணோம்னா அச்சீவபிள் தான். ஓகே, தேங்க்யூ கைஸ்.